குத்தக்கூடாது. தள்ளிலாம் குத்தினோம்னா நம்ம பீட்ஸ் வந்து ஆடிக்கிட்டே இருக்கும். அப்புறம் ஃப்ரேம் விட்டு கரெக்டின பின்னாடி அலைன்மெண்ட்லாம் கரெக்டாகவே இருக்காது. இதுக்காக தான் ஆன்டிக் பீடு வந்து பெருசாக இருக்கிறதுனால சைஸில் ஒன்று தான் நம்ம லோட் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறோம். பார்த்திங்கன்னா இந்த பீடு பார்த்திங்கன்னா இப்படி ஆட்டினோம்னா எல்லாமே மொத்தமாக சேர்ந்து தான் ஆடுற மாதிரி இருக்கும். தனியாக இந்த பீடு லூஸ் ஆகாது. இப்போ பாருங்களேன், இப்போது இந்த இடத்துல ஒரு எம்டி ஸ்டிச் போட்டுட்டு இங்கிட்ட வந்து உங்களுக்கு சொல்லி காட்டுறேன். பார்த்திங்கன்னா இது 3 எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ நான் 3 பீடு ஸ்டிச் பண்ணி காட்டுறேன். அது எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ தான் அதுக்கும் இதுக்கும் உங்களுக்கு இருக்க வித்தியாசம் தெரியும். இப்போ பீடு இங்கே வச்சுட்டேன்னா பீடை ஒட்டி ஸ்டிச் பண்ணாமல் கொஞ்சம் தள்ளி ஸ்டிச் பண்ணுறேன். அதே மாதிரி இதையும் பீடை தள்ளி ஸ்டிச் பண்ணுறேன்.